உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முடிவிலே அவன் பரலோகம் போவானா அல்லது நரகம் போவானா என்பது அவனுக்கு எப்படி தெரியும் என்பதை பற்றி உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் பைபிளிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முடிவிலே, பைபிளில் போட்டிருக்க அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு இயேசு சொல்கிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு இயேசு சொல்கிறார். அப்போ அவங்கவங்க செஞ்ச வேலை தேவனுக்கு ஏற்றபடி காரியங்களை செஞ்சுருந்தா பரலோகம், பாவங்களுக்கு ஏற்ற காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா நரகம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, அது ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நாளில் அவன் பரலோகம் போவானா இல்லையாங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஆனால் இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த மனுஷனுக்கு நம்ம முடிவில் நம்ம அந்த காலங்களில் அந்த பாவம்லாம் பண்ணி தொலைச்சான், என்ன பண்ணுறது, அப்புறம் பரலோகம் போகாமா நரகம் போகாமா ஒன்றும் தெரியலங்க. அப்படி நிலைமையில் இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். இங்கே பாருங்கள், இந்த மனசாட்சி இருக்கிறதே இது ஒரு பெரிய பவர்ஃபுல். நீங்கள் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாய் எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறது. இந்த மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? கடவுள் இந்த மனசாட்சி மூலமாக தான் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ இப்படி நடந்தால் இப்படி வாழலாம், இப்படி நடந்தால் இப்படி வாழலான்னு சொல்கிறாரு. இந்த மனசாட்சிக்குள்ளே கடவுள் பேசுகிறத கேட்க மனசு இல்லாமல் இந்த ஆட்கள் போய் எங்கேயாவது குறி சொல்கிறவன்ட்ட, ஜோசியம் சொல்கிறவன்ட்ட, ஜாதகம் கணிக்கிறவன்ட்ட அங்கே போய் எனக்கு வருங்காலங்களில் என்ன நடக்கும் நீ சொல்லு அப்படின்னு ஜோசியம் கேட்க போகிறாங்க அல்லது குறி கேட்க போகிறாங்க. அஞ்சனம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒன்று இருக்குது. இந்த மை போட்டு பார்ப்பாங்க, அப்புறம் இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவனுக்காக என்னமோ பேசிட்டு பார்ப்பாங்க. அப்படி நான் என் வருங்காலங்களில் நல்லது நடக்குதா இல்லையா நீ சொல்லு அப்படின்னு போய் இந்த ஜனங்கள் இந்த ஜோசியக்காரன்ட்ட போய் நிற்கிறாங்க. ஆனால் உண்மையான விவரம் என்னன்னு கேட்டால், இந்த எல்லா மனுஷரோட இருதயத்திலும் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. இந்த மனசாட்சி தான் நம்முடைய நடவடிக்கைகள், கடந்த கால நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா அல்லது பொல்லாததா அப்படிங்கிறத நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறது. மனதோடைய சாட்சி. இன்றைக்கி கோர்ட்டில் விசாரணைக்கு சாட்சி வேணும்னு கேட்குறாங்க. சாட்சி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே நமக்கு ஐயோ எனக்கு யார் சாட்சி சொல்ல வரலைங்க அப்படின்னு சாட்சிக்காரனை தேட வேண்டிய அவசியம் இல்லையா. அவனுடைய மனதில் மனசாட்சின்னு ஒன்று இருக்கான். அவனுடைய மனசே அவனுக்கு சாட்சி சொல்லுதான். அதைத்தான் மனசாட்சின்னு சொல்கிறோம். உங்களை பற்றி உங்களுடைய மனமே
சாட்சி சொல்லும். அதுதான் உங்களுடைய மனசாட்சி. அப்படி எல்லா மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி தான் அவங்கள பற்றி சாட்சி சொல்லுகிறது. பரலோகம் போவானா நரகம் போவானான். இங்கே பாருங்கள், நான் மறுபடி சொல்கிறேன். இயேசு சொன்னார், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன், நியாய தீர்ப்பு என் கூட வருது, நான் கொண்டு வர்றேன் அப்படின்றாரு. ஆனால் நிறைய பேர் நம்ம எதாவது தப்பு தாண்டா பண்ணி வச்சிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம எங்கே போவோம்னு எனக்கு தெரியலங்க அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே முக்கியமான ஒரு விஷயம் வருது, நான் அதை சொல்கிறேன். கடந்த செய்திகளில் இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கிட்டதுனால நம்மளுடைய பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி தேவன் நம்ம அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது பரலோகத்துக்கு, நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஏன் டிரான்ஸ்ஃபர், நரகத்திலிருந்து பரலோகத்துக்குங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு கடந்த ஒரு செய்தியில் சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்றும், அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவையில் போய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார்னு நம்ம பார்த்தோம். அப்படி பரிகாரம் செஞ்சுட்டு, பரிகாரம் செஞ்ச உடனே எல்லாம் நடந்துருச்சா? இல்லை. பரிகாரம் செஞ்ச பிறகு யாரெல்லாம் இயேசு என்னுடைய பாவங்களுக்கு போய் பரிகாரம் செஞ்சுருக்கிறாருன்னு நம்பி ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தேவனோட ஒப்புரவாகிறார்கள்னு வாசித்து காமிச்சேன். அதையும் ஒரு தடவை வாசிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துகளும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவுக்கென்று, இயேசுவாலேயே பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெயருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும். இப்போ கவனிங்க, அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, நம்ம மனசுக்குள்ளே தேவனோட நம்ம பாவம் செஞ்சுட்டு அவர் நம்ம மேலே கோபமாக இருப்பார், அப்படி நம்ம சண்டைங்கிற மாதிரி நிலைமை, அந்த மனநிலைமையிலிருந்து சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பூலோகத்தில் இருக்கிறவைகள் பரலோகத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் தேவன் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள பிரியப்பட்டாராம். முன்னே அந்நியராயும் இந்த ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்கிறார். இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி ஒரு வார்த்தை வருது. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இவருடைய மாம்ச சரீரத்தில் சிலுவையில் போய் பாடுபட்டு பரிகாரம் செஞ்சாரே, அது மூலமாக இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்களை எல்லாரையும் தேவனோட ஒப்புரவாக்கினார், சமாதானப்படுத்தி வைத்தார். முதல்ல மனுஷர் பாவிக, அதனால் பாவிகளுக்கும் கடவுளுக்கும் சண்டை. நீ பாவியெல்லாம் போகடா நரகத்துக்கு, என்கிட்ட வராதீங்கடா அப்படின்றாரு. ஆனால் இந்த இயேசுனார் குறுக்க போய் அவங்க பாவங்களுக்கு நான் பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி பரிகாரத்தை செஞ்சு வச்சுட்டு, பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சாச்சு, இவன் மனம் திரும்புகிறேங்கிறேன், பாவத்தை விட்டுறேங்கிறேன், இந்த பிசாசு வேண்டாம், நான் இயேசுநாட்ட கர்த்தட்ட வர்றேங்கிறேன், தேவன்கிட்ட வர்றேங்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படி சொல்லி இந்த மனுஷனை தேவனோட கூட சமாதானம் பண்ணி வச்சு ஒப்புரவாக்கி
ஒப்புரவாக்குற வேலையை அவர் செஞ்சாராம். அப்படி ஒப்புரவாக்கினார். இப்போ நான் முக்கியமாக இந்த செய்தி கொடுத்த தலைப்பு இப்போ வருது. அதில் என்னென்னா 27வது வசனம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அது நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா, இன்றைக்கி நம்ம பரலோகம் போவோமா போக மாட்டோமா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டால், கிறிஸ்துவானவர் இந்த ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்போ தான் சொன்னேன், நம்ம கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிட்டோம். இன்றைக்கி அந்த பாவத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்மளை நரகத்துக்கு தள்ளுவாரோ, அல்லது நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால பாவத்தை மன்னித்து நம்மளை அவருடைய ரத்தத்தால் கழுவி பரலோகம் கொண்டு போவாரோ, எப்படிங்க தெரியும், யாருக்குங்க தெரியும் அப்படின்னு மனுஷர் சொல்கிற மாதிரி நிலைமையில் இல்லை. ஏன்னா இப்படி மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்து உயிரை விட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாச்சு. இவர் பாதாளத்துக்கு போயிட்டார், இவர் சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் பார்த்தார், இந்த உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தாமேலே ஏற்றுக்கிட்டு பரிகாரம் செஞ்சாரே ஒழிய இவர் பாவம் செய்யலை, அதனால் இவர் நரகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அதைத்தான் உயிர்த்தெழுதலின் பண்டிகை என்று நாம் கொண்டாடுகிறோம். உயிர்த்தெழுதலின் பண்டிகை, இயேசு பூமியில் மனுஷனாக குழந்தையாக பிறந்தது ஒரு பண்டிகை, கிறிஸ்மஸ். பிறகு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தாரே, ஏன்னா இவர் பாவம் செய்யலை, உலகத்தாருடைய பாவத்தை தான் மேலே ஏற்றுக்கிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய ஆத்மா பாதாளமெல்லாம் போச்சு, பாதாளத்தில் வேதனையெல்லாம் அனுபவிச்சது. ஆனால் பிதாவாகி தேவன் வருகிறார், என்னுடைய குமாரன் உலகத்தாருடைய பாவத்தை தான் ஏற்றுக்கிட்டு அவர் பரிகாரம் செஞ்சாரே ஒழிய அவர் பாவம் செய்யலை இல்லை. அதனால் அவர் நரகத்தில் இருக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. அவரை நரகத்தில் பிடிச்சி வைக்க எந்த வல்லமையும் கிடையாது. அவரை நரகத்தில் யாரும் பிடிச்சி வைக்கிறதுக்கு யாருக்கு எந்த நீதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி, நான் போய் அவரை உயிரோடு எழுப்புகிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வாஸ்தமே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் உங்கள் இருதயத்தில் இருக்குன்னு சொன்னேன். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாராம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்க எல்லாருக்குள்ளே இயேசு வந்துட்டேன்றார். அப்படி வந்துட்டா அவர் உள்ளே இருக்கிறது தெரியுது. நம்ம ஒரு ஆவிங்க, நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, ஆவி மனசு எல்லாம் இருக்குது, இந்த சரீரத்துக்குள்ளே குடியிருக்கிறோம். ஆனால் நம்மோட கூட இன்னொருத்தர் குடியிருந்தால் நமக்கு தெரியுமா தெரியாதான்? இயேசு நம்முடைய இருதயத்தில் குடி வந்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவியோடையும் சேர்ந்து இந்த சரீரத்தில் உள்ளே குடியிருக்கிறார். அதைத்தான் இங்கே என்ன எழுதியிருக்கு, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக. என்ன நம்பிக்கை? நிச்சயமாக பரலோகம் போவேன், மகிமையான நம்பிக்கை. நிச்சயமாக பரலோகம் போவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராய் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். அது பெரிய ரகசியம் அப்படின்றார்.
இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களெல்லாம் போய் கேளுங்க, நிச்சயமாக சொல்லுவாங்க நான் பரலோகம் போவேன்னுவாங்க. இந்த ரட்சிக்கப்படாத ஆளை பற்றி அவங்கள்ட்ட போய் கேளுங்க, சிலர் ஒத்துக்குருவாங்க நரகந்தான்னு, சிலர் ஆமாம் செத்தவர் பாடு யார் போய் பார்த்தது அப்படின்னு எடக்கு பேசுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே தெரியும், ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு மனசு இல்லாமல் எடக்கு பேசி ஆமாம் செத்தவர் பாடு எங்கே போகிறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியுதுப்பா அப்படின்வாங்க. ஆனால் அவங்க மனதுக்குள்ளே தெரியும், என்ன தெரியும், பாவம் இருக்குதுன்னு தெரியும், பாவியாக இருந்தால் எங்கே போவாங்கன்னு தெரியும். அது ரட்சிக்கப்படாதவனுடைய மனநிலைமை. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட ஆள் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுன்றத என்னை கழுவிருச்சு, என்னை பரிசுத்தமாக்கிருச்சு, என்கிட்ட பாவம் இல்லை, நான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன், இன்றைக்கி விட்டாலும் பரலோகம் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நம்பிக்கை, மகிமையான நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுகிறாராம். அதை தான் மறுபடி வாசிக்கிறேன் நான். அதை கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதாவது நீங்கள் மரிக்கிற நாளில் தான் ரட்சிக்கப்பட்டவங்க பரலோகம் போவாங்க. ஆனால் அது வரைக்கும் ஒரு நம்பிக்கை வேணும்ல. எங்கிட்டு போகாமல் தெரியலங்க. அது ரொம்ப கொடுமையான மனநிலை. ஆனால் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, என் பாவம் தொலைஞ்சது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன், இப்போ விட்டால் பரலோகம் போவேன் அப்படின்னு சொல்கிறது, அது எவ்வளோ பெரிய சமாதானம் பாருங்கள். ரட்சிக்கப்படாதவர்களுடைய மனநிலை சொல்லுகிறது நம்மெல்லாம் பாவி. அப்புறம் அது சொல்லுவாங்க, பாவிகள் தான் நிறையா, மெஜாரிட்டி நம்ம தான், அப்போ மெஜாரிட்டி நரகம் தானே போகுது, அப்போ மற்றவங்களுக்கானது நமக்கு ஆகிட்டு போகுது. எப்படி மற்றவங்களுக்கானது நமக்கு ஆகிட்டு போகுது? எவ்வளோ லேசாக சொல்கிறாங்க. ஏன்னா நரகம்டாது, அவியாத அக்கினியில் சாகாமல் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வேதனையான சூழ்நிலை, ஆனால் நம்பிக்கை இல்லை, அதில் வெளியேற வருவோம்னு நம்பிக்கை இல்லை, அதாங்க நரகம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலையாவது சில ரொம்ப போராட்டங்கன்னாக்கா இது நரக மாதிரி இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், இந்த நரக வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தப்ப வழி இருக்குது. ஆனால் ஒருத்தன் நரகமே போயிட்டா அங்கேருந்து அந்த நரகத்துலேருந்து தப்ப வழியே கிடையாது. அது பெர்மனண்ட்டு. அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்போ பூமியில் இருக்கும்போதே மனதை சரி பண்ணிக்கலாம். இவ்வளோ நாளாக பாவத்தில் இருந்த நம்ம இப்போ இயேசு விட்ட வரலாம். இயேசுவை நம்பினா போதுங்க, ஏற்றுக்கிட்டா போதுங்க. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, என்னை நம்பாததே அவங்க பாவியாக இருக்காங்கங்கிறது காரணம். ஒருத்தன் ஏன்டா பாவியாக இருக்கான்னா, அந்த பாவத்தை மன்னிக்க நான் பரிகாரம் செஞ்சுருக்கேங்கிறத நம்ப மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் பாவியாக இருக்கான்றாரு. நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி இந்த பெந்தகோஸ்தைக்காரங்களை பரிசுத்தாவி கூட்டம்னு சொல்கிறதும் வழக்கம் தானே. ஏன்னா அந்த அசுத்தாவியெல்லாம், உலகத்தில் இருக்க அசுத்தாவியெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு இவங்க கடவுள் கொடுக்குற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறேன்னாங்க. அதனால் பரிசுத்தாவி கூட்டம்னு சொல்லுவாங்க. அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை நம்பாமல் போனபடியால் பாவத்தை குறித்தும். ஏன்டா பாவம்னா, அவங்க இயேசு நான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்கேங்கிறத நம்பாமல் போனதுனால, அந்த நம்பாமல் போனது தான் பாவமா? அவங்க செஞ்ச பாவமெல்லாம் வேறு, அது வேறு, அதை கூட மன்னிக்கிறேன்றாரு. ஆனால் இப்போ நான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணேங்கிறத நம்ப மாட்டேங்கிறேன், அதான்டா பாவம்ங்கிறார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
அப்போ பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துறாராம். ஒரு கூட்டம் நீ பாவிடான்றார், ஏன்னா நான் இப்படி இருந்து பரிகாரம் பண்ணேன், அது நம்ப மாட்டேங்கிற, நீ பாவிதான்றான்றார். இன்னொரு கூட்டம் இயேசுவை நம்பி, இவர் தான் தேவனுடைய குமாரன், பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுருக்கார் நம்பி ஏற்றுக்கிட்டதுனால அந்த ஏற்றுக்கிட்டவங்களுடைய இருதயத்தில் அவங்கள நீதிமான்னு சொல்கிறாராம். அதனால் அவனுக்கு பாவத்தை குறித்து, இவனுக்கு நீதியை குறித்து, இவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் பின்னாடி நியாயத்தீர்ப்பு வரப்போதில்ல, அது என்ன சொல்லியிருக்கு, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு நியாயந்தீர்க்கப்பட்டதுனால நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ 3 விஷயம் அவர் என்னமோ பரிசுத்த ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட நீங்கள் பாவிதாண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். தீர்க்கமானோன்னு சொல்கிறாரு. உலகத்தின் அதிபதி பிசாசு இங்கே வந்து உலகத்தெல்லாம் பாவம் செய்ய வச்சு கெடுத்தானே, இந்த உலகத்தையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவன் நிச்சயமாக நியாயந்தீர்க்கப்படுவாங்கிறதுக்காக அவர் வந்து என்ன செய்வாராம், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தாருக்கு கண்டித்து உணர்த்துவார். அதாவது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நியாய தீர்ப்பு வருமுங்க, எப்படிங்க தெரியும், உள்ள ஒருத்தர் இருந்து சொல்கிறாரு நியாய தீர்ப்பு வருகிறது என்று கண்டித்து உணர்த்துகிறாராம். இப்போ கண்டித்து உணர்த்ததெல்லாம் இருக்கட்டும், அது நமக்கு தெரியுது. பாவிகள் நரகம் போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. நாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நமக்கு தெரியணும்ல, அதை தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த கொலோசையரில் இப்போ நான் வாசித்தனே, அதில் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவர் தான் உள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்களேன். அதாவது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் பூமியில் மனுஷனாக பிறந்து பாவம் இல்லாமல் வளர்ந்து பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போய் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தான் மேலே ஏற்றுக்கிட்டு அந்த பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் அனுபவித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இருக்கிறாரே, இதை நம்பினவங்க ஏற்றுக்கிட்டவங்களுக்கு பாவம் தொலைகிறது, அவங்க நீதிமான் ஆகுறாங்க. இந்த இயேசுனா அவர் யாரியா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போகிறவங்க இவர் செஞ்ச பரிகாரத்தை நம்ப மாட்டேன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறதுனால அதனால் நரகம் போகிறாங்க. அதனால் பாவத்தை குறித்து நீதியை குறித்து வருங்காலங்களில் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறதே. அருமையானவர்களே, இன்று நீங்கள் கவனியுங்கள். இன்று உங்களுடைய இருதயம் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறது? அந்த ரட்சிப்பு இருக்குதுன்னு சொல்லுதா? இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பு இல்லை, நீங்கள் பாவின்னு தான் சொல்லும். அது அவங்கவுங்க இருதயத்தை அவங்கவுங்களுக்கு தெரியும். அதனால் அவரவருடைய இருதயத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் கவனித்தால் அது உங்களுக்கு நல்லது. இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகம் போவேன் என்ற அந்த நம்பிக்கை, அது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த ரகசியம்ன்றார். அதனால் அவர் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த நம்பிக்கை இருக்குன்றார். அப்படி இல்லைன்னா அப்புறம் மற்றவங்கெல்லாம் நரகந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களே, அங்கே தான் போவாங்க. ஆனால் எல்லாருக்குமே சொல்கிறாராம் நியாய தீர்ப்பு இருக்கிறது. பாவிகளுக்கும் சொல்கிறாராம், நீதிமான்களுக்கும் சொல்கிறாராம், இயேசு ஒரு நாள் வருவார், எல்லா மனுஷரையும் நியாயம் தீர்ப்பார் என்று. அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொண்டு நாம் பரலோகம் போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். இதுவரையும் ஒருவரும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய இருதயம் சுத்தமாக்கப்படும், இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவும், நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். அப்புறம் இந்த இயேசுவே வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பரலோகம் போகலாங்கிற அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே உண்டாக்கும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உலகத்தார் எல்லாரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்கிறாரு. அந்த உலகத்தில் எல்லோரும் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகம் போகிறாங்களே, அதற்கு தப்பி நாம் பரலோகம் போகிறோம் என்று நம்முடைய மனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் பாக்கியவான்கள். அப்படி இல்லைன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. டைம் ஆச்சா ஆகலையா?
விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காக நீ உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. சீயோனே நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோனே நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காக நீ உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும். உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும். நீ வலப்புறமோ இடப்புறமோ இடம் கொண்டு பெருகிடுவாய். நீ வலப்புறமோ இடப்புறமோ இடம் கொண்டு பெருகிடுவாய். விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காக நீ உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. பயப்படாதே நீ வெட்கமடையாய், நானாதே லட்சையடையாய். பயப்படாதே நீ வெட்கமடையாய், நானாதே லட்சையடையாய். நீதியினால் தீரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய். நீதியினால் தீரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய். விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காக நீ உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளே சமாதானம் பெரிதாக இருக்குமாமே. உன் பிள்ளைகளே சமாதானம் பெரிதாக இருக்குமாமே. விசாரிப்பவர் நான் அல்லவா, கலங்குவதற்காக நீ என் மீது இப்போதே வைத்துவிடு. உன் கவலை எல்லாம் என் மீது இப்போதே வைத்துவிடு. மலைகள் எல்லாம் விலகினாலோ, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ,